you. You lost again and again and again. The lights are cut off, but you're still looking at your dream, reviewing it every day and saying to yourself, it's not over until I win. Hello guys, welcome back to Engineer Designs Tamil. So இன்னைக்கான டாபிக்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டேபிள் அப்புறம் டேபிள் ஸ்டைல் இந்த ரெண்டு கமெண்ட்டை பத்தி நம்ம டீடைலா பார்ப்போம். ஸோ டேபிள் அப்படின்னா என்ன நார்மலா ஸோ பில் ஆஃப் மெட்டீரியல் பயன்படுத்திருக்கு, அதாவது பில் ஆஃப் மெட்டீரியல் எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது டேபிள். அதாவது டேபிள் போல டேபிள் காலம் ரோஸ் எல்லாம் போட்டு நம்ம அதில் வந்து டிஃபைன் பண்ணுவோம். இதில் வந்து இவ்வளோ குவான்டிட்டி இருக்கு, அதில் வந்து இவ்வளோ மெட்டீரியல் இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்காக டேபிள் வந்து நம்ம பயன்படுத்துவோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டேபிளோட ஷார்ட்கட் என்ன அப்படின்னா டிபி என்டர். ஸோ டிபி என்டர் அப்படின்ற ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டேபிள் ஷார்ட்கட்டுக்குள்ளே போகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேபிள் ஸ்டைல் அப்படின்றதுல ஸ்டாண்டர்ட் அப்படின்றது தான் இருக்கும். ஓகேவா? ஸ்டாண்டர்ட் அப்படின்னா எப்போதும் அதில் இருக்கக்கூடியது ஸ்டாண்டர்ட் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஹேவியர் அப்படின்னு ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க இல்லையா, டாப் ரைட்டில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை விண்டோ அப்படின்ற இந்த ஒரு டேப் வந்து நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா காலம் அண்ட் ரோ செட்டிங்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ காலமில் உங்களுக்கு எத்தனை காலம் உங்களுக்கு வேணும் அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ காலம் அப்படின்னா என்னது, இந்த இதுதான் காலம். இப்போ ஒரு காலம், ரெண்டு காலம், மூணு காலம், அதாவது வெர்டிக்கலாக இருக்கக்கூடியது காலம், ஹரிசாண்டலாக இருக்கக்கூடியது ரோ. ஓகேவா? ஸோ அந்த காலம் வந்து உங்களுக்கு எத்தனை வேணும் அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 3 காலம் டைப் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 3 காலம் எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் அதே டிபி என்டருக்குள்ளே போய்க்கிறேன். ஸோ இந்த மாதிரி 3 காலம் அப்படின்றத நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எத்தனை காலம் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதில் செட் செல் ஸ்டைல்னு இருக்குது பார்த்தீங்களா. செட் செல் ஸ்டைல் அப்படின்னா என்ன அப்படின்றத நான் வந்து டிஃபைன் பண்ணுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் நமக்கு என்ன இருக்குது, டைட்டில் அப்படின்னு இருக்குது. செகண்ட் ரோவில் என்ன இருக்குது, ஹெட்டர் அப்படின்னு இருக்குது. அடுத்து வந்து ஆல் அதர் ரோஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் டேட்டான்னு இருக்குது. இப்போ டைட்டில் அப்படின்னா என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்டோட மெயின் டைட்டிலாக இருக்கும், அதாவது அந்த ப்ராஜெக்டோட நேம் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஹெட்டிங்ஸு, இதில் நீங்கள் வந்து பில் ஆஃப் மெட்டீரியல் பயன்படுத்துறீங்க அப்படின்னா மெட்டீரியலு, குவான்டிட்டி, அதுக்கப்புறம் நேமு இல்லைனா ஆர்டர், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து ஹெட்டரில் வந்துடும். அந்த ஹெட்டரில் இப்போ குவான்டிட்டி அப்படின்னா அதில் நமக்கு 1 இல்லை 2 அப்படின்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் வந்து என்னது, டேட்டாஸ். இந்த மாதிரி 3தையும் நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி தனியாக அதில் பயன்படுத்திக்க முடியும். ஓகேவா? ஸோ இதில் இந்த டைட்டில் உங்களுக்கு இல்லை, சப்போஸ் டைட்டில் எனக்கு தேவையில்லை ப்ரோ, எனக்கு வந்து ஹெட்டரும் டேட்டா வேணும் அப்படின்னா இந்த இடத்துல உள்ளதை நம்ம வந்து ரீக்ரியேட் பண்ணிக்க முடியும். எப்படின்னா இதை செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு டேட்டா, ஹெட்டர், டைட்டில் அப்படின்ற 3மே கொடுத்துருப்பாங்க. இதில் நமக்கு இப்போ வந்து டைட்டில் தேவையில்லை, ஹெட்டர் மட்டும் தான் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டில் நம்ம வந்து ஹெட்டர் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஹெட்டர் செலக்ட் பண்ணால் இங்கே மாறிடுச்சா, அதுக்கப்புறம் நமக்கு ஹெட்டர் தான் இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளது நமக்கு என்னவா மாறணும், டேட்டாஸாக மாறணும். ஸோ டேட்டாஸாக மாறணும்னா செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா அப்படின்ற செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக டேட்டாஸாக மாறிடும் இல்லையா. ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதை யூஸ் பண்ணி நீங்களாக உள்ள டேபிளை வந்து நீங்கள் ஈஸியாக மேக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ டேபிள் எப்படி ட்ரா பண்ணுறதுனா ஜஸ்ட் இந்த செட்டிங்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஓகே அப்படின்றது கொடுத்துட்டு நீங்கள் ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு டேபிள் வந்து அட்ஜஸ்ட் ஆகிட்டு வரும். ஓகேவா? இப்போ நம்ம ஸ்பெசிஃபை விண்டோ அப்படின்ற ஒரு ஷார்ட்கட் கொடுத்தோம் இல்லையா, ஒரு டேப் மேலே ஆன் பண்ணோம் இல்லையா ஒரு பட்டனு. ஸோ அதை வந்து ஆன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ரோஸ் கொடுக்க தேவையில்ல, நீங்கள் ரெக்டாங்கிள் மாதிரி ட்ரா பண்ணலாம், அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிட்டு வரும். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இந்த அளவுக்கு வச்சு கொடுத்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு பிளிங்க் ஆகுதா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டெக்ஸ்ட்டை நான் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ டைட்டில் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ டைட்டில் அப்படின்னு எழுதிட்டேன் இல்லையா. ஸோ இப்போ எனக்கு அடுத்த டேபுக்கு போகணும், அடுத்த பாக்ஸுக்கு போகணும் அப்படின்னா அடுத்த பாக்ஸுக்கு ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த பாக்ஸுக்கு போயிடும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஒரு ஹெட்னு எழுதிக்கிறேன். இப்போ எனக்கு அடுத்து கீழே உள்ள பாக்ஸுக்கு வேணும் அப்படின்னா நான் அடுத்து கீழே உள்ள பாக்ஸுக்கு ஒரு என்ட்ரு, இப்போ டேட்டான்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ அடுத்து நான் வந்து டேட்டா அப்படின்னு எழுதிக்கிறேன். மூணாவது நான் வந்து டேட்டா அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் வந்து எழுதி முடிச்சிட்டேன். இப்போ எனக்கு இந்த டேபிளை ஃபில் பண்ணணும், பக்கத்தில் உள்ள ரோஸு காலமெல்லாம் எனக்கு வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு அந்த ஒரு பாக்ஸ்குள்ளே கொண்டு போயிட்டு டபுள் கிளிக் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பிளிங்க் ஆகும். நீங்கள் அதுக்கு மேலே வந்து என்ன எழுதணுமோ அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக எழுதி நீங்கள் வந்து ஓகே பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எழுதிக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு வந்து என்டர் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த கமாண்ட் விட்டு க்ளோஸ் ஆகி வெளில வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ட்ரா பண்ணி முடிச்சிட்டிங்க, ஒரு டேபிள் வந்து ட்ரா பண்ணி முடிச்சிட்டிங்க. எனக்கு வந்து இன்னொரு ரோ இல்லை இன்னொரு காலமாக ஆட் பண்ணணும் அப்படின்னா எப்படி ஆட் பண்ணுறதுனா ஜஸ்ட் அந்த ஒரு டேபிளை வந்து சிங்கிள் கிளிக் மட்டும் பண்ணணும். சிங்கிள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே இந்த இடத்துல ரோஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அப்புறம் காலம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்செர்ட் அபோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது இன்செர்ட் அபோ அப்படின்னா மேலே இந்த ரோவுக்கும் மேலே ஒரு ரோ ஆட் பண்ணுறது. இன்செர்ட் பிலோ அப்படின்னா அதிலே கீழே இங்கே கீழே வந்து ஒரு ரோ ஆட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், ரோ அப்படின்றது ஹரிசாண்டலாக உள்ளது, காலம் அப்படின்றது வெர்டிக்கலாக உள்ளது. ஓகேவா? ஸோ டெலிட் ரோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ரோவே டெலிட் ஆயிரும். அந்த மாதிரி ஓகே, நீங்கள் எதை செலக்டில் வச்சிருக்கீங்களோ அது டெலிட் ஆயிரும். அதே போலவே தான் இந்த காலமுக்கும். ஓகேவா? ஸோ இது நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி பாருங்கள் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றது. ஸோ சேம் இதே மாதிரி தான் யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேர்டு யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த வேர்டில் உள்ள செட்டிங்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணியுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு டேபிளை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஓகே,
இப்போ நம்ம நார்மலாக டேபிள் வந்து எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த டேபிளுக்குள்ள ஃபாண்ட்டு, அதோட ஸ்டைலு, அதுக்கப்புறம் வந்து அதோட ஹைட்டு, இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டைல் கிரியேட் பண்ணிட்டு இந்த டேபிள் வந்து எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற கமெண்ட் என்ன அப்படின்னா டேபிள் ஸ்டைல். ஓகே, அந்த டேபிள் ஸ்டைலோட ஷார்ட்கட் என்ன அப்படின்னா டிஎஸ் என்டர். ஸோ டிஎஸ் என்டர் அப்படின்றத ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் ஃபர்ஸ்ட் வந்து நியூ அப்படின்றத செலக்ட் பண்ணணும். ஸோ நியூன்ற செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நேம் கேட்கும். நம்ம வந்து நம்ம ஸ்டைலுக்கு என்ன நேம் கொடுக்கணுமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து 1 அப்படின்னு டைப் பண்ணி ஓகே பண்ணிக்கிறேன். ஸோ கண்டினியூ அப்படின்றத கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு என்னோட நம்பர் ஸ்டைலில் வந்து எனக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு டேபிள் ஸ்டைல் வந்து கிரியேட் ஆகுது. ஓகேவா? ஸோ இதில் செல் ஸ்டைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஸோ நம்ம ஃபர்ஸ்டே செல் ஸ்டைல் அப்படின்றது ஒன்று பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே போலவே தான் இதை செலக்ட் பண்ணோம்னா 3 டேட்டா கொடுத்துருப்பாங்க. டேட்டா, ஹெட்டரு, டைட்டில் அப்படின்னு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ டைட்டில்னா இது, ஹெட்டர்னா இது, டேட்டானா இது அப்படின்றத நம்ம வந்து டேபிள் கமெண்ட்லேயே பார்த்தோம். ஸோ இந்த ஸ்டைல்லையும் சேம் அதே தான். இதுக்குள்ள இப்போ டேட்டா, ஹெட்டர், டைட்டில் அப்படின்னு 3 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது எதுக்கு இருக்குன்னா இதுக்குள்ளே உள்ளதை தனித்தனியாக நம்ம என்ன பண்ணிக்க முடியும்னா அதோட ஸ்டைலை தனியாக நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் டைட்டில் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். டைட்டில் தான் நமக்கு என்ன இருக்குது ஃபர்ஸ்ட்டில் இருக்குது. எனக்கு இப்போ டைட்டில் தேவைன்னா மட்டும் நான் டைட்டில் அது மாதிரி செலக்ட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் டைட்டில் அப்படின்றத சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் ஜென்ரல், அப்புறம் டெக்ஸ்ட், அப்புறம் பார்டர், இந்த மாதிரி 3 ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த 3 ஆப்ஷனுமே நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஜென்ரல் அப்படின்னா அதில் வந்து ஃபில் கலர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபில் கலர் அப்படின்னா என்னென்னு பார்த்துருவோம். ஸோ ஃபில் கலரில் நான் இப்போ ஏதோ ஒரு கலர் கொடுக்கும்போது அந்த டேபிளுக்கும் பின்னால், அதாவது அந்த டெக்ஸ்ட்டுக்கும் பின்னால் என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஃபில் கலர் வந்து ஃபில் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம இதெல்லாம் வந்து நம்ம இதில் பார்த்துருப்போம். இதில்னா ஹேட்சில் பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ ஹேட்சில் யூஸ் ஆகிற மாதிரி தான் இதில் அந்த ஃபில் கலர் அப்படின்னாலே காமனாக எல்லாத்துலேயுமே ஒன்று தான். அதுக்கப்புறம் அலைன்மெண்ட். ஸோ அலைன்மெண்ட் வந்து நம்ம பில்ட் சென்டர் தான் நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். அப்படி ஏதாவது உங்களுக்கு அலைன்மெண்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த அலைன்மெண்ட்டை மாற்றிக்கலாம். இப்போ நான் டாப் லெஃப்ட்னு கொடுத்தோன்னே எனக்கு வந்து டாப் லெஃப்ட்டுக்கு போயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி அலைன்மெண்ட் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும்னா இங்கே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் அப்படின்றது. ஸோ டெக்ஸ்ட்டுக்குள்ளே வந்து டெக்ஸ்ட் ஸ்டைல்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஒரு ஸ்டைல் கிரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாண்டர்டை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு காமிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நான் கிரியேட் பண்ணல ப்ரோ என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த 3 டாட்டை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து நியூவாக வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் ஹைட்டு. டெக்ஸ்ட் ஹைட் காமனாக வந்து நம்ம எவ்வளோ கொடுப்போம், ஒரு 10 கொடுப்போம் இல்லையா? ஸோ அது மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணாலும் அந்த டெக்ஸ்ட் ஹைட்டை வந்து ஷீட்டுக்கு ஏற்ற மாதிரி சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட்டோட கலர். சரி, டெக்ஸ்ட்டோட கலர் வந்து நீங்கள் என்ன கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகணும் அப்படின்றத நினைக்கிறீங்களோ அந்த கலர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் இப்போ ஒரு எல்லோ கொடுத்துக்கிறேன். ஓகே, அது டெக்ஸ்ட்டோட ஆங்கிள். நம்ம நார்மலாக டெக்ஸ்ட் கமெண்ட்டில் பார்த்தோம் டெக்ஸ்ட் ஆங்கிள் என்னென்னு. நமக்கு வந்து ரொட்டேஷன் ஆகுற டெக்ஸ்ட்டு. ஸோ அதே தான், அது உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா இங்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்டர் அப்படின்றது பார்த்தீங்களா? ஸோ அந்த பார்டரில் ப்ராப்பர்ட்டிஸில் லைன் வெயிட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ லைன் வெயிட் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி என்னன்னு தெரியும். லைன் வெயிட் அப்படின்னா அந்த லைன் வந்து பல்ஜா பெருசாக்குறது தான் அந்த லைன் வெயிட், அதோட திக்னஸ் வந்து அதிகரிக்கிறது. ஸோ அது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா இந்த மாதிரி அந்த லைன் வெயிட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து லைன் வெயிட் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு ப்ரிவியூவில் என்ன ஆகலை, ஷோ ஆகலை. ஏன் ஷோ ஆகலை அப்படின்னா நான் வந்து எந்தெந்த பார்டருக்கு நான் கொடுக்கணும் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணலை. ஓகேவா? எந்த பார்டர்னு சொல்கிறீங்க ப்ரோ அப்படின்னா இப்போ நம்ம என்ன செல் ஸ்டைல் வச்சுருக்கோம், டைட்டில் அப்படின்ற செல் ஸ்டைல் வச்சுருக்கோமா? ஸோ அந்த டைட்டில்ன்றது மட்டும்தான் நமக்கு இப்போ ஆக்டிவேட்டில் இருக்கும். ஸோ நம்ம எந்த பார்டரை செலக்ட் பண்ணாலும், அதாவது எந்த பார்டரை மாடிஃபை பண்ணாலும் டைட்டில் அப்படின்ற இந்த ஒரு டேப் மட்டும்தான் வேலை செய்யும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் இந்த இதில் ஆல் பார்டர்ஸ் இருக்கா? ஸோ இது அப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த இதில் என்ன ஆகுது, எனக்கு வந்து அந்த லைன் வெயிட் வந்து அப்ளை ஆகுதா? ஸோ இது போல் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம செலக்ட் பண்ணி நம்ம வந்து ஆல் பார்டர்ஸ்னு கொடுத்தோம்னா நமக்கு வந்து அதில் அப்ளை ஆகும். இப்போ நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்டரும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணி பாருங்கள். அவுட் சைடு பார்டர் அப்படின்னா எந்த சைடு வருது, இப்போ வந்து மிடில் அப்படின்னா எந்த சைடு வருது, இன்சைடு பார்டர்ஸ் இருக்குல்ல அதற்கு எந்த சைடு வருது, அடுத்து வந்து பாட்டம் பார்டர் அப்படின்னா என்னென்னு எங்கே வருது, லெஃப்ட் பார்டர் அப்படின்னா எங்கே வருது அப்படின்ற எல்லாத்தையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் லைன் டைப்பு. ஸோ லைன் டைப் சேமஸ் அதே மாதிரி தான். ஸோ லைன் டைப் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா இங்கேட்ட நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இதில் வரும். அப்படி கிரியேட் பண்ணலன்னா அதர்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து லோட் பண்ணி நார்மலாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து கலரு. ஸோ சேம் அதே மெத்தட் தான். கலர் அப்படின்றத யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் கலர் கிளிக் பண்ணுறேன், எனக்கு வரல. அப்போ என்ன பண்ணணும், எந்த பார்டருக்கு என்னோட கலர் வந்து அப்ளை ஆகணும் அப்படின்றத நான் வந்து சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ எல்லா பார்டருக்கும் அப்படின்னா எல்லா பார்டருக்கும் இந்த மாதிரி அப்ளை ஆகும். ஸோ இது போலவே நீங்கள் வந்து இந்த 3 கமெண்ட்டையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். அதாவது என்ன ஸ்டைல் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு இந்த ஜென்ரல், டெக்ஸ்ட், பார்டர் இது 3த்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு டைட்டில் எனக்கு தேவையில்லை, ஹெட்டரும் டேட்டா மட்டும் தான் தேவைப்படுது அப்படின்னா ஹெட்டரும் டேட்டாவுக்கு மட்டும் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஸ்டைலை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது போலவே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அகைன் வந்து ஹெட்டர் அப்படின்ற செலக்ட் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஜென்ரலில் நம்ம என்ன பழசுபடி நம்ம மாற்றினோமோ அதை மாற்ற போகிறீங்க. அதே போலவே டெக்ஸ்ட் கிரியேட் பண்ண போகிறீங்க, பார்டர் கிரியேட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ இது மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு அதே போலவே டேட்டாவுக்கு இந்த டேட்டா வந்து அப்ளை பண்ணிடுறீங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ண எல்லாத்தையும் வந்து டேட்டாலையும் அப்ளை பண்ணிடுறீங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் டைட்டில் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். டைட்டில் போலவே தான்
இந்த ரெண்டுமே நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அதாவது 2 ஸ்டைலையும் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஓகே அப்படின்றத கொடுத்து வெளில வந்துக்கலாம். இதில் செட் கரண்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஸ்டாண்டர்டாக நமக்கு செட் கரண்ட்டில் இருக்கிறது வந்து நமக்கு வந்து நம்ம கிரியேட் பண்ண ஸ்டைல் வந்து நமக்கு வந்து அப்ளை ஆயிரும். ஸோ இப்போ நான் வந்து செட் கரண்ட் அப்படின்றது நான் வந்து பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து செட் கரண்ட் க்ளோஸ் அப்படின்றது பண்ணிக்கிறேன். ஸோ க்ளோஸ் அப்படின்னு பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த டேபிளை வந்து ட்ரா பண்ணணும் அப்படின்னா டிபி என்டர் அப்படின்றத டைப் பண்ணோம் அப்படின்னா டேபிள் வந்து நமக்கு வருதா. ஸோ இந்த இடத்துல ஸ்டைல் அப்படின்ற இடத்துல என்ன இருக்குது, நம்ம கிரியேட் பண்ண 1 நம்பர் ஸ்டைல் அப்படின்றது இருக்கா. ஸோ இதில் அகைன் வந்து ஸ்பெசிஃபை விண்டோன்னு கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் எத்தனை ரோ வேணுமோ அத்தனை ரோ கொடுத்துக்கிறேன், காலம் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து செல் ஸ்டைல் அப்படின்ற இடத்துல நமக்கு என்ன மாடிஃபை பண்ணணுமோ அதை மாடிஃபை பண்ணிவிட்டு ஓகே அப்படின்றத கொடுத்து நம்ம வந்து டேபிளை ட்ரா பண்ணோம் அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணதில் நமக்கு டேபிள் வரும். ஓகேவா? ஸோ நம்ம எதில் கிரியேட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி டேபிள் வரும். இதில் நீங்கள் இந்த ஃபாண்ட்டு டெக்ஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட் ஸ்டைல் இதோட ஹைட்டு இதெல்லாம் நீங்கள் வந்து கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டெக்ஸ்ட் ஸ்டைல் வந்து கிரியேட் ஆகும். அதான் நான் இப்போ டைட்டில் மட்டும் கிரியேட் பண்ணி காமிச்சேன் இல்லையா. ஸோ அது போல நீங்கள் என்ன பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஹெட்டருக்கு எப்படி கிரியேட் பண்ணுறது, டேட்டாவுக்கு எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்ற எல்லாத்தையும் நீங்கள் உட்காந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் தயாலன். தேங்க்யூ.